வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டன் பிரியாணி பண்ணலாம் வாங்க. அதுக்கு 3/4 கிலோ கறிங்க, அதுக்கு 3/4 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ தக்காளி, ஒரு 5 பச்சை மிளகாங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் வச்சுக்கலாங்க. கறியை நான் நல்லா கழுவிட்டு அதை முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. அதில் 5 ஸ்பூன் வெறும் சில்லி பவுடர் போட்டுக்கிறேங்க. 1.5 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம் பாருங்கள். அது இஞ்சி பூண்டு போடும்போது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்குங்க கறி. தேவைக்கேற்ப சால்ட் போட்டுக்கலாம். சால்ட்டு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு இதை நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு சிம்மில் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 8 விசில் வரட்டுங்க. திருப்பி ஒரு கடாயில் 2 கரண்டி எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் இப்போ இதுக்கிடையிலே இதெல்லாம் மசாலா ஐட்டம் போகிறதுக்குள்ளே நம்ம அரிசி பாஸ்மதி ரைஸு நான் ஒரு 4 டம்ளர் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டு வந்துட்டேங்க. இப்போ அந்த கடாயில் எண்ணெய் காஞ்சிச்சு. பட்டை, லவங்கம், நம்ம பிரிஞ்சி இலை, சோம்பு, ஒரு அன்னாச்சி பூ போட்டு அது பொரிஞ்சதுங்க. நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை நீல வாக்கில் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாங்க. அப்படியே இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது பிரியாணிக்கெலாம் வெங்காய தக்காளி நல்லா வதங்கினாலே நல்லா டேஸ்ட் கிடைக்கும் பிரியாணி. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா சூப்பராக வதங்கிடும் பாருங்கள். நல்லா திட்டமாக அனல் வச்சு வதக்கிக்கலாம் பாருங்கள். அது வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தக்காளியும் அதிலே போட்டுக்கலாம் பாருங்கள். அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு பிஞ்சு சால்ட்டு விட்டு அதில் நல்லா வதக்கணுன்னா சீக்கிரமாக வதங்கிடும் பாருங்கள் தக்காளி. அது வதங்கினதுக்கப்புறமாங்க நம்ம பச்சை மிளகாய் வரைக்கும்ல, பச்சை மிளகாவையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு அதுவும் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. அது வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை, ஒரு பிடி புதினா இலை கழுவி வச்ச இலையும் போட்டுக்கலாம் பாருங்கள். அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. அது ஒரு வதங்கினதுக்கப்புறங்க நம்ம கெட்டி தயிருங்க, புளிப்பில்லா தயிராக ஒரு 2 ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம் பாருங்கள். அதுவும் அதிலே சேர்த்து வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தயிர் போட்டதுமேங்க நம்ம வேக வச்ச இந்த கறியும் இதிலே போட்டு நல்லா பரட்டி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. நல்லா ட்ரை ஆகி இப்படி இருக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த குக்கரில் மீதி இருந்த தண்ணி கூட நான் 1/2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தண்ணி கொதித்ததும் 1 ஸ்பூன் நம்ம நெய் போட்டுக்கலாங்க, நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு. அப்போது அது கொதித்ததும் அரிசியை தண்ணி இல்லாமல் ட்ரை ஆக்கிட்டு வடிகட்டிட்டு அந்த அரிசியை அதிலே போட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் கலக்கி விட்டு ஒரு கொதி வந்ததுங்க. ஒரு லெமன் ஒரு பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. ஒரு லெமன் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அதையும் லைட்டாக ஒரு கலக்கிட்டு மல்லித்தழையை போட்டுட்டுங்க நம்ம அப்படியே மூடி போட்டு மூடி ஒரு அப்படியே 10 நிமிஷம் அப்படியே தம்மில் வச்சிடணுங்க. விசில் போட்டுடணும். மேலே விசில் போட்டு 10 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோன்னாங்க பொலன்னு இருக்குங்க பிரியாணி. இப்போ 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தாச்சு பாருங்கள். நல்லா சூப்பராக பொலன்னு வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.